அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். டிஎன்எம்ஆர்பி அதாவது தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தில் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் ரெக்ரூட்மெண்ட் பேஜில் இதற்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துட்டாங்க. அதுக்கான விவரங்கள் எல்லாம் முழுமையாக பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்எம்ஆர்பி ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வெளியிட்டிருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. அவங்க பாருங்கள், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஏற்கனவே 6 MRP 2023 அதாவது 11/7/2023 வெளியான அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணவங்களும் திரும்ப ப்ரெஸ்ஸாக இதுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக அப்ளை பண்ணுற விண்ணப்பதாரர்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதோட நோட்டிஃபிகேஷன் 16 MRP 2025. ஓகேங்களா, இதான் நோட்டிஃபிகேஷன் நம்பர். பணியின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. இதுதான் பணியிடம். மொத்தம் எவ்வளவு காலி பணியிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 1429 காலியிடங்களுக்கு இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக வேக்கன்சி 1429. அந்த தகவலை உள்வாங்கிக்குவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 19,500 71,900 வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. மொத்தமாக 1429 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு மொத்தமாக உங்களுக்கு 426 வேக்கன்சியும், பிசிக்கு 364 வேக்கன்சியும், பிசிஎம்முக்கு வந்து 48 வேக்கன்சியும், எம்பிசி டிஎன்சிக்கு 275 வேக்கன்சி, எஸ்சி கேட்டகரிக்கு 250 வேக்கன்சி, எஸ்சிஏக்கு வந்து 42 வேக்கன்சி, எஸ்டிக்கு 24 வேக்கன்சி, டோட்டலாக 1429 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இந்த கேட்டகரியை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். அதற்கான மற்ற விவரங்கள் பார்க்கலாம். இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டேட் வந்து 27/10/2025 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி இன்னையிலிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 16/11/2025 நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த 16 நவம்பருக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த போஸ்ட்டுக்கு காலதாமதம் பண்ணிடாதீங்க. சம்பளம் நான் உங்களுக்கு மேலே சொல்லியிருந்தேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதற்கான மற்ற விவரங்களை பார்த்துடலாம். அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான வயது வரம்பு பார்க்குறோம். உங்களுக்கு குறைந்தபட்ச வயது வரம்பு 18 வயதாகவும், அதிகபட்சமாக எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம், பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் அதிகபட்ச மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் ஓசி கேட்டகரிக்கும் நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஏஜ் பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. மினிமம் குறைந்தபட்சம் நீங்கள் 18 வயது இருக்க விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்ப்போம். நீங்கள் 12ஆம் வகுப்பு பயாலஜி அந்த இதில் நீங்கள் சப்ஜெக்ட் வச்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பாட்டனி மற்றும் சுவாலஜி இதை வச்சு நீங்கள் படிச்சிருக்கீங்க, 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் 10ஆம் வகுப்பில் வந்து தமிழ் ஒரு லாங்குவேஜாக படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதையும் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் தேர்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 years மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஆண்கள், அது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கியிருக்கணும். 12th மட்டும் முடித்தது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இந்த சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஆண்கள், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆர் சானிடரி இன்ஸ்பெக்டர் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸை முடித்து அதற்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணுங்க. அதை உள்வாங்கிக்கோங்க. முக்கியமாக இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த கோர்ஸ் முடித்தவங்க சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்க. இந்த பதிவை கரெக்டாக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. காலதாமதம் பண்ணிடாதீங்க. இதற்கான மற்ற விவரங்களில் உங்களுக்கு நான் என்ன நினச்சோம் அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் இருக்காது, மெரிட் லிஸ்ட்டில் எடுப்பாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இவங்க உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் பாருங்கள், நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு
எக்ஸாம் இருக்குது. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு 50 மார்க்குக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் 100 மார்க்குக்கும் உங்களுக்கு வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் உங்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து மினிமமாக உங்களுக்கு 30 மார்க்கும், அதர்ஸ்க்கு வந்து 35 மார்க்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து 40% எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு, அதர்ஸுக்கும் 40% தான் தமிழுக்கு மட்டும். இப்போ பாருங்கள் அவங்க டோட்டல் மார்க் எவ்வளோ, மினிமம் மார்க் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். இதை கிளியர் பண்ணி தான் நீங்கள் இந்த போஸ்டிங் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த தகவலை உள்வாங்கிக்கணும். எக்ஸாம் இருக்குங்க. நீங்கள் பாட்டில் அப்ளை பண்ணிவிட்டு மெரிட் லிஸ்ட்டுன்ட்டு இருந்துடக்கூடாது. அதனால் உள்வாங்கிக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களுக்கு இருக்கும். அதை உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும்போது சொல்லுவாங்க. அதை நீங்கள் அப்போ தெரிஞ்சுக்கலாம். ஹால் டிக்கெட்லேயே வரும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபி பிஹெச் இவங்களுக்கு வந்து 300 அப்ளிகேஷன் ஃபீஸும், இது இல்லாமல் மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 600 அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு டிஎன்எம்ஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் இந்த இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதான் இருக்கும். சீரியல் நம்பர் 135, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 16 MRP 2025. இதுதான் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஏற்கனவே இந்த டிஎன்எம்ஆர்பியில் அப்ளை பண்ணவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இந்த பேஜில் வந்து தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நியூ யூசர் அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. முக்கியமான தகவலை உள்வாங்கிக்கோங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருக்குது, அப்ளை பண்ணுறதுல படிக்கிறதுல வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் சொல்லணும். நாங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் ஒரு டீட்டெயில்ஸை படிச்சுக்கணும். அதில் என்னென்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே ஹவு டு அப்ளைன்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும், நியூ யூஸராக இருந்தால் எப்படி இருக்கும், அடுத்தடுத்த ஸ்டெப்பில் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு டைம் படிச்சிருங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்ளை பண்ணுறதுக்குங்கிறத ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்பீடாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதெல்லாம் பார்க்காம பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழப்பம். அப்பப்போ ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆன்லைனில் அப்ளை ஸ்டார்ட் பண்ணிவிட்டா என்னென்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக கொஞ்சம் நேரத்துலேயே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.